நடிகை ஹீனா கான் இவங்களோட பேரு கேட்கும் போதே உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வருது உறவுகள் தொடர்கதை அப்படின்ற ஒரு சீரியல் தான் இல்லையா? தமிழ் டப்பிங்ல தான் இந்த சீரியல் நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலா இந்த சீரியலோட ஒரிஜினல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸா போன இந்த சீரியல்ல தான் உறவுகள் தொடர்கதை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல டப் பண்ணி இருந்தாங்க. இவங்களோட வாழ்க்கை பிறந்தது வளர்ந்தது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது தனியாவே ஒரு வீடியோவா நம்ம சினி சமூகம் பயோகிராபி சேனல்ல நம்ம வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பா பாருங்க. ஆனா இப்போ நீங்க பார்க்க போறது ஹீனா கானோட பயோகிராபியுமே தாண்டி இவங்களோட கேன்சர் பயணத்தை பத்தி. இவங்க கேன்சர்ல இருந்து எப்படி எல்லாம் வெளிவந்தாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படின்ற பயணத்தை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகை ஹீனா கான் காஷ்மீரில பிறந்தவங்க அப்படின்னு தெரியும். ஒரு சீரியல் ஆடிஷனுக்காக தன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்திருப்பாங்க. கடைசியில அவங்களே சீரியல் ஹீரோயின் ஆயிட்டாங்க. நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியல்ஸ் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்த நிலையில சீரியல் மட்டும் இல்லாம அப்படி என்ன பண்றாங்க, பிக் பாஸ்க்கு போகிறாங்க. நம்ம தமிழ்ல எப்படி பிக் பாஸ் ஃபேமஸோ நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய பிக் பாஸ்க்கெல்லாம் முன்னோடி வந்து ஹிந்தி பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சீசன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிக் பாஸ்ல ஒரு சீசன்ல வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க இந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவ்வளோ நெகட்டிவிட்டி தான் வருது. ஹீனா கான் என்ன பண்ணாலும் அதை ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கிறாங்க பாலிவுட்ல அப்படின்னே சொல்லலாம். அவங்க நின்னா நடந்தா என்ன ட்ரெஸ் போட்டா இல்ல அவங்க ஒரு ஃபேஷன் வாக் நடந்தா கூட உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இப்படியே உங்களுக்கான நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஆனா இவங்க எதை பத்தியுமே கண்டுக்காம இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவும் ஆக்டிவா இருந்த ஒரு ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இவங்க அவார்டு வாங்குறதுக்காக போறாங்க. அங்க ரெப்ரசன்ட் ஆகவும் போறாங்க. அங்க போகும்போதுதான் ஒரு தலையில இடி விழற மாதிரியான ஒரு செய்தி இவங்களுக்கு வந்து தெரியுது. இவங்க வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க. ஹாஸ்பிடல் போகும்போதுதான் தெரியுது இவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு அப்படின்றது தெரியுது. அதுவும் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு, அதுவும் 3rd ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு தெரியுது. இவங்களுக்கு இதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப பெரிய ஷாக். இருந்தாலுமே யோசிச்சு பாருங்களேன், யாரா இருந்தாலுமே வந்து தனக்கு ஒரு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப காமன் கம்போஸ்டா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அந்த அவார்ட் ஷோக்கு போறாங்க. அவார்ட் ஷோ வந்து அட்டென்ட் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணி முடிச்ச உடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் கீமோதெரபியை வந்து பண்றாங்க. அவார்ட் ஷோ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீமோதெரபி போயிட்டு அதையுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக். எப்படி உங்களால இவ்ளோ தைரியமா வந்து முடிஞ்சது? யாரா இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து சோர்வடைஞ்சிருவாங்க, ஒரு பயம் வந்துரும், எதுவுமே பண்ண தோணாது. ஆனா நீங்க அவார்ட் ஷோ அட்டென்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீமோவும் நீங்க அன்னைக்கே போய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வெகுசையா வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹீனா கான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹீனா கானுக்கு வந்து எப்போ இந்த கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோ செகண்ட் ஸ்டேஜோ கிடையாதுங்க, 3rd ஸ்டேஜ், கிட்டத்தட்ட முத்திர ஒரு ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இவங்க அவங்களோட நம்பிக்கைய துளி கூட வந்து குறையல அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவும் நம்பிக்கையா என்னால இதுல இருந்து மீண்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரியே தான் இவங்களோட கீமோ ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். போன வருடம் ஜூன் 28 தான் இவங்களுக்கான கேன்சர் வந்து இருக்கு அப்படின்னு உறுதி செய்யப்படுது. அதை வந்து தன்னோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. நீங்க யாருமே வதந்திகளை நம்ப வேண்டாம், நானே சொல்றேன், ஆமாங்க எனக்கு பிரஸ்ட் கேன்சர் 3rd ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் கீமோக்கு அப்புறம் முடியெல்லாம் உதிர ஆரம்பிக்குது. அவங்களால எதிர்கொள்றதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. முடி உதிரதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. சோ பெட்டர் நம்மளே வந்து ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடியை வந்து ஹேர் கட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அந்த முடியை வந்து விக்குக்காக செய்ய கொடுத்துறாங்க. அந்த விக்கு இவங்களே கூட பயன்படுத்திக்கலாம், இல்ல வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேர் கட் பண்ணிடுறாங்க. ஹேர் கட் பண்ணிட்டு இவங்க வந்து அதையுமே தன்னோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கீமோக்கு அப்புறமா அவங்களோட உடல்கள் எல்லா தழும்பு, கழுத்து, அப்புறம் தோள்பட்டை அப்படின்ற மாதிரி இடங்கள் எல்லாம் தழும்பு, அந்த தழும்பையுமே வந்து போட்டோ எடுத்துட்டு இது எல்லாமே வந்து நான் இன்னும் ஏன் இருக்கணும், எதுக்கு வந்து நான் உழைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இந்த தழும்புகள் தான் வந்து என்னை இன்னும் உயிர் வாழ வைக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் அப்படின்ற மாதிரியே வந்து அதுல பதிவிடுறாங்க. அண்ட் இவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா எப்படி இவங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒரு அரவணைப்போட, கண்கள் நிறைய சோகம் பயத்தோட இருக்காங்க அப்படின்ற வீடியோ அண்ட் போட்டோஸுமே இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா அன்னைக்கு ரொம்ப வந்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே அதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்க கேன்சருக்கான கீமோதெரபி எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னா, நான் வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கேன், உண்மைதான். அதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இல்ல, நான் வந்து படுத்து படுக்கையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எனக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் வேணுமோ அப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன், அதுக்கான வேலைகளை நான் செய்வேன், அதுக்கப்புறமா நான் என்னோட ஒர்க்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீமோதெரபிக்கு அப்புறமாவும் இவங்க அவங்களோட ஷூட்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேஷன் வாக் ஷூட்டா இருக்கட்டும், இல்ல மாடல் ஷூட்டா இருக்கட்டும், இல்ல டிவில ஜட்ஜா போகிற ஷூட்டா இருக்கட்டும், இவங்க தொடர்ந்து அவங்களோட ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. கீமோ எடுக்கிற டைம்ல மட்டுமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க
அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த எல்லாருமே கண்டிப்பா நீங்க ஒரு சூப்பர் உமன், நீங்க நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கீங்க அப்படின்னு ஹீனா கான ஒரு பக்கம் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஹீனா கானோ நமக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோயாளியாவே இருக்கக்கூடாது, இதையுமே நார்மலைஸ் பண்ணுங்க, நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்காங்க பல பேருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து போற கீமோதெரபி கொத்து கொத்தா முடி உதிருது, இப்போ ஃபைனலா மொட்டையே அடிச்சுடுறாங்க. நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடியே வந்து ஹேர் கட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அவங்களோட ஹேரை விக்கா கன்வெர்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து ஆஃப்டர் இந்த விக் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு முக்கிய ஃபேஷன் ஷோ வந்து போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஷோ ஸ்டாப்பரா வந்து வாக் பண்றாங்க. இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவுல என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, என்னோட அப்பாவோட ஸ்ட்ராங்கஸ்டான கேர்ள் நானு, எங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருப்பேன், அழுமுஞ்சா இருக்க மாட்டேன், அழுத குழந்தையா இருக்க மாட்டேன், என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நிமிர்ந்த நேர்நடையோட தான் நான் இருப்பேன், நேர்கொண்ட பார்வையும் எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பதிவிட்டு அவங்களோட அந்த ரேம்ப் வாக் ஷோஸ் எல்லாமே பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க பாலிவுட்டோட ஃபேமஸான ஸ்டைலிஸ்டான மனிஷ் மல்ஹோத்ராவோட ஷோலையுமே ரேம்ப் வாக்கா இருக்கட்டும், அவங்களோட ஜுவல்ஸை பிரசன்ட் பண்றதா இருக்கட்டும் பண்றாங்க. ஆஃப்டர் கேன்சர் வந்து இவங்களோட லைஃப் இன்னும் பீக்ல போச்சு கெரியர்ல அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட ஷோஸ், ஏகப்பட்ட ரேம்ப் வாக், ஏகப்பட்ட மேகசின்ஸ்க்கு மாடல், ஏகப்பட்ட ப்ராடக்ட்க்கு மாடல்னு எக்கச்சக்கமா இவங்களோட கெரியரை வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் சேம் டைம் ஒரு பக்கம் இவங்களோட கீமோதெரபியும் போயிட்டே இருக்கு. இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே பர்த்டேக்கு வந்து அவ்வளோ பொக்கே, அவ்வளோ கிஃப்ட் கொடுத்து இவங்களை சர்ப்ரைஸ் பண்றாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் மிக மிக பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போ ஒரு தடியா இந்த கேன்சர்ல இருந்து வெளிவந்தக்கூடிய பயணத்துல இவங்க ஹஸ்பண்ட பத்தின ஒரு மிகப்பெரிய பதிவை தான் 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில நடந்த ரொம்ப பெரிய நல்லதே என்னோட கணவர் தான், அதை நான் இப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க 2 பேருமே ரொம்ப ஆசையா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க நிறைய கஷ்டங்களை வந்து எங்களோட லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். என்னோட கணவர் என்னைக்குமே என்னை விட்டு கொடுத்தது இல்ல, என்னைக்குமே என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சதே இல்ல. அவருக்கு 100 காரணங்கள் இருக்கலாம் என்னை விட்டுட்டு போறதுக்கு, ஆனா என்ன விரும்பின ஒரே காரணத்தினால அவர் என் கூட இருக்காரு. பேண்டமிக் வந்தது, கோவிட் வந்தது, எங்க அப்பாவும் கோவிட்ல இறந்துட்டாங்க, அவரோட அப்பாவும் இறந்துட்டாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்தோம், துணையா இருந்தோம். அதையும் தாண்டி வந்தோம். பேண்டமிக்ல எனக்கு வந்து கொரோனா இருக்கும்போது அவர் என்னை விட்டு கொடுக்கவே இல்ல, மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு என்ன வந்து பாத்துக்கிட்டாரு. இப்போ எனக்கு கேன்சர் வந்த பிறகும் கூட அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்காக பாத்துக்கிட்டாரு. என்ன ட்ரெஸ் பண்ண வச்சாரு, என்னை குளிக்க வச்சாரு, என்ன ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டாரு, எனக்கு சாப்பாடு ஊட்டினாரு, என் கூடவே இன்னை வரைக்கும் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா கேன்சர்னால எனக்கு முடி கொட்டி நான் மொட்டை அடிச்சும் போது எனக்காக என்னோட கணவருமே மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. என் கணவர் இல்லைன்னா நான் இல்ல, இவர் தான் என்னோட வாழ்க்கையோட அர்த்தமே, இவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. என் கணவர் என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாரு, நான் அவரை எந்த அளவுக்கு விரும்புறேன் அப்படின்றது இந்த கேன்சர் எங்களுக்கு காமிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமா வந்து அந்த பதிவை பதிவிட்டு இருப்பாங்க. பல பிரபலங்களும் அவங்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் பிரபலங்கள் நிறைய பேரும் கூட கண்டிப்பா நீங்க பண்றது ரொம்ப சூப்பரான விஷயம், உங்களுக்கு கிடைச்ச கணவர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட இந்த இன்ஸ்பிரேஷனை பாராட்டியே இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி ஆஃப் த அவார்ட் கூட வந்து கொடுத்திருக்காங்க. அப்படிதான் ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனா தான் இருந்திருக்காங்க நடிகை ஹீனா கான். ஹீனா கான் இப்போ இந்த கேன்சர்ல இருந்து வெளிவந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நிறைய பேரோட சப்போர்ட்டுமே இருந்தது. அவங்க முக்கியமா மன உறுதியோட இருந்தாங்க. ஹீனா கானோட இந்த கேன்சர் பயணத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க மறுபடியும் வேற எந்த பிரபலங்களோட பயோகிராஃபி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயரையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.